அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செல்லூர் ராஜு பதவி பறிக்கப்படுமா? செல்லூர் ராஜு ஒரு கோமாளி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செல்லூர் ராஜு அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு வகையில் பேசி சர்ச்சைகளில் சிக்குவது உண்டு. இவரை தர்மாகோல் ராஜு என தமிழகத்தில் மீம்ஸ் போடாதவர்களே இல்லை. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போராட்டத்தின் பொழுது கருத்து தெரிவித்த செல்லூர் ராஜு அவர்கள், இராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் சென்று சண்டை போட்டார்கள், அவர்களுக்கு எதற்கு நான் வாழ்த்து கூற வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் பிரதமருக்கு மட்டுமே இவர் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதனால் இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் செல்லூர் ராஜுக்கு எதிராக எதிர்வினையாற்றி வருகிறார்கள். மேலும் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒருங்கிணைந்து செல்லூர் ராஜுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். மேலும் மதுரை மற்றும் பல பகுதிகளில் செல்லூர் ராஜு அவர்களின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. செல்லூர் ராஜு தொடர்ந்து இதுபோன்று அவதூறான வகையிலும் வெவ்வேறு விதத்திலும் உண்மைக்கு புறம்பாகவும் பேசி வருகிறார். அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும். செல்லூர் ராஜு போன்றவர்கள் ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாது என இராணுவ வீரர்களின் தரப்பிலிருந்து எடப்பாடிக்கு பல்வேறு கடிதங்கள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே செல்லூர் ராஜு இதேபோன்று ஒவ்வொரு விடயத்திலும் ஏதாவது ஒரு வகையில் பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். அவர் தேவையா எனவும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்களாம். ஓய்விற்காக உதகமண்டலம் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் செல்லூர் ராஜு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது செல்லூர் ராஜுவை பற்றியெல்லாம் கேட்காதீர்கள், அவர் ஒரு கோமாளி என பதிலளித்து விட்டார். மேலும் செல்லூர் ராஜு பற்றிய பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. செல்லூர் ராஜுவை மிக விரைவில் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுகவின் முக்கிய தலைவர்களை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மதுரையில் அதிமுகவிற்குள்ளேயே இவருக்கு பல்வேறு விதமான எதிரிகள் இருந்து வருகிறார்கள். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது செல்லூர் ராஜுவை கேட்காமலேயே மதுரையின் வேட்பாளராக டாக்டர் சரவணனை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஆர்.பி. உதயகுமார். ஆர்.பி. உதயகுமாரின் பேரில்தான் டாக்டர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இது செல்லூர் ராஜுவுக்கு பிடிக்கவில்லை. எனவே செல்லூர் ராஜு 18வது மக்களவைத் தேர்தலில் தேர்தல் பணி செய்யவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இதனால்தான் மதுரையில் அதிமுக 3வது இடத்திற்கு சென்றதாகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட அங்கு 2வது இடத்தை பெற்றதாகவும் சிலர் விமர்சனம் வைத்தார்கள். இது பற்றி செல்லூர் ராஜுவிடம் கேட்டபோது, நாங்கள் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா, எங்களை பார்த்தவுடன் கூட்டம் கூடி விடுவதற்கு? நாங்களும் வெயில் மழை என்று பாராமல் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றோம், மக்களை சென்று ஓட்டு கேட்டோம், அவர்களும் போடுகிறேன் என்றுதான் கூறினார்கள். ஆனால் வாக்களிக்கவில்லை. அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு பொறுப்பு. அவர்தான் வேட்பாளர்களை நிறுத்தினார், அவர்தான் தலைமையில் இருக்கிறார். இந்த கேள்வியை அவரிடம் சென்று கேளுங்கள், என்னிடம் ஏன் கேட்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பி இருந்தார். மேலும் மதுரையில் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா போன்ற 3 அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். தற்போது டாக்டர் சரவணனும் அதிமுகவில் இணைந்து விட்டார். இந்த 4வருக்கும் இடையே அவ்வப்பொழுது மோதல்கள் நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. கோஷ்டி பூசலையும் உருவாக்கிவிட்டார்கள். மேலும் இவர்களில் செல்லூர் ராஜுவின் அட்டகாசம்தான் அதிகமாக இருக்கிறது. கட்சிக்காரர்களை மதிப்பதில்லை. மேலும் கட்சிக்காக வேலை செய்பவர்களையும் இவர் மதித்து பேசுவது இல்லை. இவரை கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பலர் குரல் கொடுத்து வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. செல்லூர் ராஜுவும் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். ஏற்கனவே முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களை நீக்கிவிட்டீர்கள். தற்பொழுது இவரையும் நீக்கினால் உங்களது செல்வாக்கு மதுரையில் எடுபடாமல் சென்றுவிடும். ஏற்கனவே நீங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. தற்பொழுது இவரையும் நீக்கினால் அது உண்மையாகிவிடும். நீங்கள் இந்த சமயத்தில் செல்லூர் ராஜு மீது எந்தவிதமான நடவடிக்கையிலும் இறங்க வேண்டாம். தேர்தல் நெருங்கி வருகிறது. தற்பொழுது நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். செல்லூர் ராஜுவை நீங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினால் அது மிகப்பெரிய தலைவலியாக மாறும். முக்குளத்தூர் சமுதாயம் ஏற்கனவே நமக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். இதை வைத்துக்கொண்டு தேர்தல் சமயத்தில் அரசியல் செய்வார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச வாக்கு வங்கியையும் நாம் இழந்து விடுவோம். எனவே அமைதி காப்பதுதான் சிறந்தது என ஆலோசனை கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியும் வேறு வழி இல்லாமல் அமைதி காத்து வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.